கிறிஸ்து பிறப்பு விழா முடிந்து புது வருடத்தை எண்ணிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் கிறிஸ்து திருவிழாவுடைய மகிமையை இந்த நேரத்தில் கொண்டாடி வருகின்ற வேளையில் இப்பொழுது நமது பங்குத்தன்மை அருள்பணி ஞானபிரகாசம் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்கள் அருட்சகர் உபரி எஸ்ஐக்கு தேனி மாவட்ட தலைவர் துறவரத்தில் உள்ள அனைத்து துறவர தலைவராக இயக்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களையும் அருட்சகரி மேரி ஸ்டெல்லா ஆகிய ஆகினஸ் மேல்நிலை பள்ளி சிஸ்டர் அவர்களையும் மதிப்புக்குரிய அண்ணன் ஜார்ஜ் பிஎஸ்பிஎம் அவர்களையும் இப்பொழுது இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் ராணுவ வீரர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நன்றி சொல்லி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்தில் 5 ஆண்டுகள் கடந்து வந்த பாதையை மூலம் நினைத்து பார்க்கும் போது மிகவும் சிறப்பாக நீங்கள் இந்த நேரத்தில் மகிழ்வில் ஆதரவு என்பதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லா பொருளும் இறைவன் ஒருவருக்கு. இதையெல்லாம் நீங்கள் எவ்வளவு என்னை பாராட்டினாலும் அது அனைவருக்குமே நம்மை படைத்த இறைவன் ஒருவருக்கே என்பதை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். பொதுவாக இந்த ஊர் இவ்வளவு வளர்ச்சியாகவும் இவ்வளவு நடப்பதற்கு என்னை இறைவன் தேர்ந்தெடுப்பது மட்டுமில்லாமல் நமது ஊராட்சி மன்றத்தில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து என்னை நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்தீர்கள். அதை நான் நினைக்க போகும்போது மிகவும் ஒரு ஆழ்ந்த சந்தோஷத்தோடு உங்களும் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இதை ஆரம்பிக்கும் போது இதே இடத்தில் நான் யாருக்கு உங்களுக்கு ராயப்பேட்டில் ஒரு மனிதர்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அனைவரும் இதே இடத்தில் 2018ஆம் வருடமே என்னை ஊராட்சி மன்ற தலைவருக்கு புத்தகத்தில் நாமினேஷன் கட்ட போகும்போது இதே இடத்தில் நீங்கள் அனைவரும் இந்த மைதானமே நிறைந்து வருவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து என்னை வழிவிட்டு வைத்திருக்கிறோம். அப்பொழுது அனைவருமே உத்தமவாளையத்தில் வந்து நாமினேஷன் கட்டும் போது உத்தமவாளையம் பெண்ணரசி ஆணையத்திலிருந்து அந்த யூனியன் ஆபீஸ் வரைக்கும் அனைவருமே எங்களோடு வந்தீர்கள். அதை நான் நினைத்து பார்க்கும் போது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அங்கு செல்லும் போது சோசப் பக்கோனி ஃபாதர் அவர்கள் அப்பொழுது பண்டு தந்தையாக இருந்தார்கள். அப்பொழுது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சிறிய ஒரு மனசுல அறியாமலே ஒரு சில பயம் இருந்துச்சு. எப்படி கேட்டீங்கன்னா, இவ்வளவு மக்களுமே நம்மளோட வராங்க, இதுல பாதுகாப்பா வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சோசப் பக்கோனி ஃபாதர் ஜபத்துக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 300 டூவீலர் இருக்கும், ஒரு 40 கார் இருக்கும், 4-5 மினி பஸ் இருக்கும். அப்படி பேருமே அன்னைக்கு சிறப்பாக என்னை வந்து ஊராட்சி மன்ற தலைவராக சொல்லி ஆசைப்பட்டு ஆரம்பித்து வைத்தார்கள். அப்பொழுது வெளியேறும் போது எனக்கு ஒரு இறைவன் நம்பிக்கை வைத்து சோசப் பக்கோனி ஃபாதர் நான் சொன்ன ஒரே வார்த்தை திருப்பாடல் 91 சொல்லி இந்த அனைவரையும் வழி அனுப்பி வைத்தார். ஏனென்றால் நம்மளோடு முன்னும் காத்து வழி நடக்கிறவருக்கு திருப்பாடல் 91 எங்களுக்கு சொல்லி அனுப்பி வைத்து எந்த ஒரு முறையும் இல்லாமல் நாங்கள் நல்ல வழியாக போய் நாமினேஷன் கட்டிட்டு விட்டு அனைவருமே அந்த நேரத்தில் வந்து அனைவருமே அங்க கேகேஎஸ் மாதாவில் உணவுகளுக்கு வீட்டுக்கு செல்ல உருவாக்கினோம். ஆனால் அவ்வளவு நீங்கள் ஆசைப்பட்டு வீடு வந்தவுடன் இறைச்சல் இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். இருந்தாலும் மனம் தளரவில்லை. மறுபடியும் 1.5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் ஊராட்சி மன்ற தலைவர் போட்டியை வந்தது, தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலையில் நீங்கள் அனைவருமே மறுபடியும் என்னை மனதார தேர்ந்தெடுத்தீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக அனைவருமே தேர்ந்தெடுத்தீர்கள். இன்றைக்கு மேடையில் பிறந்த ஓவியர்களும் சரி, பங்குத்தொகையும் சரி, எவ்வளவோ சிறப்பாக சொன்னார்கள். அது அனைத்துமே உங்களை சாரும்.
ஏனென்றால் நீங்கள் அனைவரும் அன்றைக்கு எடுத்த நம்பிக்கையை நான் இதுவரை உங்களோடு தொடர்ந்து பயணித்து எனக்கு கிடைத்த அனைத்துமே உங்கள் சார்பாக கிடைத்தது. மற்றபடி எனக்கு இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்பை உங்களால் நான் ராயப்பேட்டைக்கு பெருமையை சேர்த்து கொண்டு கொடுத்திருக்கிறேன். அது எல்லாம் உள்ள இறைவன் நாம் ஊருக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் நம் ஊரை பற்றி நாம் யாருக்கும் தெரியாது. நம்ம ஊரினுடைய பெருமை வெளியில் தேடி மாவட்டத்தில் போட்டீங்கன்னா ராயப்பேட்டை நாளில் ராயப்பேட்டை பட்டி கிடையாது, ராயப்பேட்டை நகரம் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே நம்ம ஊரை பெருமையாக வச்சிருக்காங்க. அதுல பணியாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பை உங்கள் பாவம் கொடுத்து நன்றி சொல்லியிருக்கேன். அதே சமயம் இந்த 2024 யாருமே மறக்க முடியாது. ராயப்பேட்டையானது நமது பங்கு தந்தை அவர்கள் இந்த ஊரை வெகு சிறப்பாக அமைப்பதற்கு அவருக்கு ஒரு சில கருத்துக்கள் வைத்திருக்கிறார். அதாவது அவர் அனுபவத்தை நான் கிட்டத்தட்ட அவர் 8 ஆண்டுகள் அவரோடு பணியிருக்கிறேன். நமது ஊரில் 3 ஆண்டுகளும் இதற்கு முன்னால் அனுபவம் பங்கு தந்தையாக இருக்கும்போது 5 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அவர் செயல்பாட்டில் சொல்றவர்கள் செயல்பாட்டில் எதையுமே சாதித்து காட்டக்கூடிய மனப்பக்குவமும் அதற்கு படிப்பும் அவருக்கு இருக்கிறதுனால அவரை பொறுத்தவரை எப்பொழுதுமே நினைவுணமாக இருந்து வழிநடத்துவார் என்பதை ஒவ்வொன்றும் நான் சமர்ப்பிக்கிறேன். எப்படி என்றால் இன்றைய தினம் இந்த ஊருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பொக்கிஷம் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு எத்தனையோ பாடல் வந்திருந்தாலும் அவர்களுக்கு இந்த ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைந்திருந்தது. அவரோடு கிட்டத்தட்ட பணிமலர் ட்ரஸ்ட் சொல்லி இளைஞர்களுக்கு இன்னைக்கு நம்ம ஊரை வரலாறு சாதனை படைப்பதற்கு ஒரு பெரிய ஆதரவோடு அவர்களோடு பணிபுரிந்தார்கள். அந்த பணி அவர்களெல்லாம் இந்த பேரை உருவாக்கிய நேரத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு நம் ஊருக்கு இறைவன் கொடுத்த பெரிய பொக்கிஷமாக நமது தேர் திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி லட்சக்கணக்கான மக்கள் பயணங்களுக்கு போவதற்கு முழுக்க அவருடைய மனதில் இருக்கிற அனைத்து ஆசைகளை நிறைவேற்றினார். மீண்டும் அவருடைய ஆசை 25வது ஆண்டுமே நடப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய முயற்சி நல்லபடியாக நடக்க இளைஞர்களும் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். அதே சமயம் ஊர் பெரியவர்களும் சரி, பணிமலர் ட்ரஸ்ட் மற்றும் நமது எல்லா சபை அனைவருமே நம்ம ஊருக்காக கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு வகையான ஊருடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஒவ்வொரு நான் தெரிந்து கொள்கிறேன். கூட்டமைப்பு சார்பாக அடுத்தபடியாக நீங்கள் அதை நம்பிக்கையோடு தலைவராக தேர்ந்தெடுத்தீர்கள். அதற்கு இறைவன் எனக்கு எல்லா வளங்களும் கொடுத்து இந்த ஊருடைய பெருமையோடு உத்தமவாடைய தலைவர்கள் நான் சென்றேன். அங்கு செல்லும் போதுமே அனைவரும் சேர்ந்து உத்தமவாடையில் ஊராட்சி ஒன்றிய 13 ஊராட்சிகள் என்னை அவர்களாக தலைவராக இருந்தார்கள். அடுத்தபடியாக தேனி மாவட்ட கூட்டமைப்பு மாநில தலைவர் வீரவட்டியில் கூட்டம் வைத்தோம். அந்த கூட்டத்தில் அனைவரும் ஒரு 100 தலைவர்களுக்கு வந்திருந்தாங்க. அனைவரும் அவர்களாக முடிவெடுத்தோம். திடீர்னு சொன்ன நீங்க தலைவராக இருந்தாலே செயல்படுத்துவோம் சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கு ஆரோக்கியம் இருந்தால் 9 இருக்கிறேன். 9 எடுத்து அங்க நாங்கள் மீட்டிங் போட்டா திடீர்னு எல்லாருமே சேர்ந்து என்னைய சொன்னாங்க. அப்ப நான் உங்களோட ஒத்துழைக்கிறேன். ஆனால் என்னால் வாய்ப்பு நிறைய வருவதற்கு என்னால் முடியாது எதிர்த்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு அமைந்தேன். ஆனால் தலைவர் இருக்காம நாங்கள் எழுத முடியாது, நீங்க தான் இருக்குன்னு சொல்லி அனைவரும் சேர்ந்து அனைவரும் தேர்ந்தெடுத்தார்கள். அதற்காக அதன் அடிப்படையில் நான் இந்த எல்லா வகையிலுமே சிறப்பாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா நிவாரணம் சொல்லி நம்ம ஒரே தேனி மாவட்டம் ஒன்று மட்டும்தான் முதலமைச்சர் போய் 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு உருவாக்கி கொடுத்தோம். அதே மாதிரி இன்னைக்கு அரசு அதிகாரிகள் இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட கலைஞர்கள் கிட்டத்தட்ட இதற்கு முன்னால் அனைவருமே ராயப்பேட்டைக்கு ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. ராயப்பேட்டையை எவ்வளவோ அழகு சேர்க்கிறதுக்கு அனைவருமே ஒத்துழைச்சாங்க. இந்த நேரத்தில் இன்னைக்கு நீங்க எனக்கு கிடைத்த வெற்றியாக நான் நினைக்கவில்லை. உங்களுக்கு உழைத்ததில் கிடைத்த வெற்றியை உங்கள் மூலம் நான் கிடைத்த
கிடைத்தது என்பதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த இடத்தில் நான் தலைவராக இருக்க நீங்கள் வாய்ப்பு கொடுப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். என்னோடு ஒத்துழைத்த அனைத்து பணியாளர்களுக்கும், துணை தலைவர், வார்டு உறுப்பினர்கள், துணை ஊராட்சி செயலாளர் மற்றும் பொதுமக்கள், தூய்மையாளர்கள் அனைவருமே சேர்ந்து எனக்கு ஒத்துழைக்க போய் இன்னைக்கு உங்கள் முன் இத்தனை எனக்கு ஒரு சிறந்த ஊராட்சியாகவும் மாவட்ட நிர்ணயிசாகவும் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக முதலமைச்சர்கிட்ட போய் மாவட்ட நிர்ணயத்துக்கு சிறப்பு விருது வாங்குவதற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து என்னை நேரத்தில் எங்கள் ஊராட்சியை என்னை சிறப்பு செய்வதற்கு அனைவருக்கும் உங்களுக்கு நன்றி காணிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.